அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு பாருங்க, நான் திரும்பி வந்துட்டேன். எந்திரிமா, தூக்கத்துல கூட என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியுமா. அப்பாவும் பாட்டியும் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எனக்காக சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறியம்மா. எனக்காக வாழ்ற உன்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டேனேமா. ப்ளீஸ்மா, கணக்கு வந்து பாருங்கம்மா, என்ன பயமுத்தாதீங்க. கார் ஒண்ணு வேகமா வந்து அவங்கள இடிச்சிருக்கு. ஆனா அந்த ஏரியால எந்த சிசிடிவியுமே இல்ல. அங்க இருந்தவங்க யாரும் கார் நம்பரை நோட் பண்ணவும் இல்ல. நீங்க தானே அந்த ஸ்பாட்ல இருந்தீங்க. எந்த காரு, அதோட கலர் என்ன, நம்பர் என்ன, ஏதாச்சும் பாத்தீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர், நான் எதையும் பாக்கல. நான் ரோட்ல போயிட்டு இருந்தப்போ எல்லாரும் கூட்டமா நின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் நான் பார்த்தேன். கடைசியில அது என் அம்மா மேடம் சிவகாமி ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம். நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்துடுறேன். கண்மணி, நீ கூட வா. நான் வரல. உங்க அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களாம். விடுடி, அவளுக்கு இதயமே கல்லாகி போச்சு. இவ்ளோ கல் மனசு வச்சுட்டு அவெல்லாம் அங்க வர வேண்டாம். கடவுளே, அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் நீயும் உன் பொண்ணு தானே காரணம். உன் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, அவளை நினைச்சு என் பேரனும் வீட்டை விட்டு போயிட்டான். இதனால சிவகாமி மனசு உடஞ்சு போயிட்டா. அந்த குழப்பத்துல கண்ணு மண்ணு தெரியாம ரோட்ல நடந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உன் பொண்ணு என் பேரன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி உறவை முடிச்சுட்டு போயிட்டால. அதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. சிவகாமிய பாக்க வந்தால உன் பொண்ணு, அவ்வளவு நெஞ்சழுத்தமா அவளுக்கு? மறுபடியும் உன் பொண்ணை என் பேரனோட சேர்த்து வைக்கலான்னு கனவு காண்றியா? முடிஞ்சது முடிஞ்சதுதான். அம்மா, கண்மணி எப்படி இருக்காமா? என்ன நாடகம் ஆடுறியா? உயிருக்கு உயிரா பழகினவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டியே. உன்னையும் என் சொந்த பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். உன் உயிரை காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்த ஒருத்தியோட வாழ்க்கையை இப்படி ஆகிட்டியே.